ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்கில் ஹீரோனோட ஹஸ்பண்டை தான் காட்டுவாங்க. அவர் வேறு ஆஃபீஸில் பயங்கரமாக திட்டு வாங்கியிருப்பார்ல. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு வேறு தலைகீழாக இருக்கும். எல்லாமே போட்டபடியே வேறு இருக்கும். இவரும் தெரியாமல் காலை வச்சிருவாராம். வலி தாங்க முடியாமல் சோஃபாலேயே வேறு உட்காந்துருவார். உடனே ஹீரோயினும் வந்து பார்த்துட்டு, என்னங்க இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, அதுவும் சோஃபாலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. உடனே இவருக்கும் செம்ம டென்ஷன் ஆகிடும். என்ன வீடு இவ்வளோ கேவலமாக இருக்குது, காலையிலேருந்து ஏதாவது வேலை செய்கிறியா இல்லையா? அது சரி, நீ பேக்கரியில் காசு செலவு பண்ணுறதுலேயே பிஸியாக இருப்பல்ல அப்படின்ட்டு வர இன்டெரக்டாக குத்த ஆரம்பிச்சிருவாரு. உடனே ஹீரோயினோ, நீங்கள் சாக்ஸ் அந்த மாதிரி சுருட்டி சோஃபாவில் சொருவி வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் எத்தனை வாட்டி திட்டிருக்கேன், கேட்குறீங்களா ஏதாவது அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுவா, நான் உனக்கு வேலை கொடுக்குறேன், நீ தான் ஒரு வேலையை வீட்டில் செய்ய மாட்டேறிய அப்படின்ட்டு வர இன்டெரக்டாக திருப்பி குத்த ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பார். யாரை பார்த்து வேலை செய்யலைன்னு சொல்கிறீங்க? எங்கள் ஒரே ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்கள் பசங்களை பார்த்துக்கோங்க பார்க்கலாம், உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு வேறு ஓவராக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவர் கண்டுக்காமல் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாராம். பட்டுன்னு வேறு ஆஃப் பண்ணிவிடுவாங்க. நானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து டிவி பார்க்கலான்னு பார்த்தா எதுக்கு இப்போ ஆஃப் பண்ணேன், என்ன வேணும் உனக்கு அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயினா, ஏதோ நீங்கள் மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறீங்க, வீட்டு வேலைலாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? காலையில் ஏஞ்சிதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பிரேக்கே இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் நீங்கள் பட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறீங்க. உங்களை மாதிரி எனக்கும் வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்துட்டு என்ன வேலை செஞ்சியா இல்லையான்னு கேட்கலாம் தெரியாதா அப்படின்ட்டு வேறு பயங்கர திமிராக பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே இவருக்கும் கோவம் வந்துருமா, அப்போ போக வேண்டியது தானே, எதுக்கு வீட்டில் தண்டத்துக்குன்னு உட்காந்துருக்க அப்படின்ட்டு வேற கேட்டுருவாரு. உடனே நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கர ஹர்ட்டாக போயிடும். அது என்னவோ கரெக்டு தாங்க, நான் தண்டத்துக்கு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்ல, நான் முன்னாடிலாம் எவ்வளோ நல்லா திரும்ப வேலை பார்ப்பேன், ஆனால் இப்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சான், என்னோட நாலேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கான், அதனால் யாரும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டுறாங்க. என் வேலையில் நான் அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தேன், அதை விடாமல் இருந்திருந்தால் இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு வர பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க அழுகிறத பார்த்தோன்னே அவங்க ஹஸ்பண்ட் ஆறுதல் சொல்லாமல் லூஸ் ஸ்டாக் விட ஆரம்பிச்சிருவாரு. நான் வரும்போது நம்ம ஃப்ளாட்டில் ஒரு ரிக்வயர்மெண்ட் பார்த்தேன், எல்லா வீட்டுக்கும் பால் போடுறது, நீயும் இப்போ டயட்டில் தானே இருக்க, இப்போ மாடி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி இறங்கு, டயட்டும் ஆச்சு, காசும் சம்பாதிச்ச மாதிரியே ஆச்சு, ஓகேவா அப்படின்ட்டு வர கேட்பாரு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு வர செம்ம ஹர்ட்டாக போயிடும். எங்க நீங்கள் தெரிஞ்சு தான் இதெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா, என்னை நீங்கள் இன்சல்ட் பண்ணீங்க, உங்களுக்கு அது தெரியுதா தெரியலையா, நான் எதுக்கு அந்த வேலைக்கு போனோம், நான் ஏன் டயட்டில் இருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியாதுல்ல, என் பழைய ட்ரெஸ்லாம் எனக்கு பத்த மாட்டேன்னு நானே டயட்டில் இருக்கேன், எங்கே புது ட்ரெஸ்ஸு வாங்க உங்கள்கிட்ட கேட்டால் அது வேறு ஒரு தனி செலவாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நானே காசை மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தியாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன போய் இப்படி இன்சல்ட் பண்ணிட்டீங்கல்ல, இதுக்கு மேலே உங்ககிட்ட என்னால் போராடிட்டுலாம் இருக்க முடியாது, நான் இப்பயே இந்த வீட்டை விட்டு வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வர போயிடுவாங்க. ஒரு நிமிஷம் இரு, இப்போ யாரும் உன்னை ட்ரெஸ் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னது, நீ வாங்கிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்கிற மாதிரி பெட்டியை வேறு எடுத்துகிட்டு வெளில வந்துடுவாங்க. நீ இருக்கிற ப்ரிப்பரேஷனை பார்த்தா ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணுற போல் அப்படின்ட்டு வேறு அவரும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஆமாங்க, இதெல்லாம் நான் பிளான் பண்ணி தான் பண்ணியிருந்தேன், போதுமா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, நான் வீட்டை விட்டு வெளில போகிறது தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேறு அழுதுகிட்டே வெளில வந்துடுவாங்க. அப்போன்னு பார்த்து ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ வேறு வந்துக்கிட்டு இருப்போம். என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி அழுதுகிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் எதுவும் சொல்லாமல் லிஃப்ட் கிட்ட வந்துடுவார். கீழே வேறு ஒரு பர்ஸு விழுந்திருக்கும், யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேறு எடுத்து பார்ப்பாரு. உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோனோட பர்ஸு தான் அது. பர்ஸை இங்கே போட்டுட்டு இந்த நேரத்தில் இவங்க எங்கே அழுதுகிட்டே போகிறாங்க, பேசாமல் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாமா அப்படின்ட்டு வேறு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோனோச்சா, என்னோட பேரண்ட்ஸ் வீடு கிட்ட இருக்கக்கூடாதா, இந்த நேரத்தில் பஸ்ஸில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சாலே கடுப்பாக இருக்கே அப்படின்னு வேறு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிடும். அட கொடுமை, இதில் மழை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வர ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு பஸ்ஸும் வர ஆரம்பிச்சிடும். அப்பா லாஸ்ட் பஸ்ஸு வருது, நம்ம டிக்கெட் வேறு எடுக்கணும், காசு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை வேறு நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பர்ஸு தான் கீழே விழுந்துரும்ல, ஐயோ பர்ஸை எங்கே போட்டேனே தெரியலையே, எங்கேயாவது வர வழியில் விழுந்துட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அட்லீஸ்ட் ஃபோன்னா எங்கே இருக்குன்னு பார்க்கலான்னு வேறு ஃபோனை தேடுவாங்க. ஃபோனை வேறு இருக்காது. ஐயோ ரெண்டுத்தையும் எங்கே போட்டேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறி வேறு அழ ஆரம்பிச்சிருவாங்க. வந்தால் லாஸ்ட் பஸ்ஸும் வேறு போயிடும். சரி இப்போ பஸ்ஸும் போயிடுச்சு, இப்போ நான் பர்ஸு ஃபோனு எதுவுமே இல்லாமல் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே சூட் கேஸில் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஓப்பன் பண்ணுவாங்க. உள்ள குழந்தைங்களோட பொம்மைங்க மட்டும்தான் இருக்கும். வர அவசரத்தில் பெட்டியை வேற மாற்றி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அட கொடுமையே, ஏன் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு தப்பாகவே இருக்குது, ஆக முதல்ல நான் வீட்டை விட்டு வெளில வரேன்னு சும்மா வாய் வார்த்தையாக தான் வந்திருக்கேன், ஒருபடியாக ஒரு விஷயத்தை கூட கொண்டு வரல, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு சவுண்டு வர கேட்கும். ஐயோ இந்த நேரத்தில் எவன் தெரியலையே, நம்ம கிட்டேருந்து திருட வந்திருக்கானா இல்லை தப்பாக நடந்துக்க வந்திருக்கானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேற பேக்குள்ளேருந்து ஒரு கன்னை வேற எடுத்து கிட்ட வந்தால் சுட்டுடுவேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அப்புறம் தான் ஃபேஸே பார்ப்பாங்க. நெய்பர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. உடனே ஹீரோ, ஹைரீன் கொஞ்சம் உங்கள் கண்ணை கீழே இறக்குறீங்களா அப்படின்ட்டு வேற சொல்லுவார். இது ஹைரீனா, என்ன ஸ்டாக் பண்ணுறீங்களா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. ஃபஸ்ட்டு என்னோட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், நீங்கள் யார், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, யாருக்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருப்பாரு. ஆல்ரெடி ஹீரோயின் வேற பயங்கர ஹர்ட் ஆயிருப்பாங்க.
சொல்லுவாங்கள்ல, நான் எங்கேயும் ஒர்க் பண்ணல, யாருக்காகவும் ஒர்க் பண்ணல, நானே ஒரு அன்எம்ப்ளாய்டு பர்சன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. எதுக்கு என்ன கலாய்க்கிறதுக்கு தானே இப்படிலாம் கேட்டீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வேற ட்ரிக்கர் அழுத்திடுவாங்க. நம்ம ஹீரோ தான் ஒரிஜினல் கண்ணெலாம் பார்த்து வரல, ஸோ ஒரிஜினல் கண்ணு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் வேற கீழே விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் தான் அந்த டூப்ளிகேட் கண்ணே அவரே ரியலைஸ் பண்ணுவார். உள்ளேருந்து பேங்குன்னு ஒரே ஒரு கொடி தான் வெளில வரும். உடனே ஹீரோயின் வேற கேவலமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க நிறைய படம்லாம் பார்ப்பீங்களா என்ன, யாராவது ஒரிஜினல் கன் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கலாச்சி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஓகே ஓகே போதும், நான் உங்கள் பர்ஸை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், லிஃப்ட் கிட்ட கடந்தது இந்தாங்க அப்படின்ட்டு வர கொடுப்பாரு. இப்போ நான் இதை தாங்க ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அதை விட முக்கியம், நான் உங்களை ஃபாலோலாம் பண்ணல, ஸோ நீங்களே எதுவும் இமேஜின்லாம் பண்ணிக்காதீங்க. ஆமாம், இந்த டாய்கனை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வர கேட்பாரு. அதுவா, நான் வீட்டை விட்டு ஓடி வந்த அவசரத்தில் பெட்டியை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. என்னது, வீட்டை விட்டு வெளில ஓடி வந்துட்டீங்களா? அது சரி, ஃபஸ்ட்டு இந்த கொடையை பிடிங்க, இந்த கொடையை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் சூட்கேஸை நான் வீட்டில் டெலிவரி பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் கரெக்டான சூட்கேஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளில ஓடி போங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பெட்டி எடுத்துகிட்டு வர போக ஆரம்பிச்சிருவாரு. ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டு நான் எப்படிங்க திருப்பி வீட்டுக்கு போகிறது, கொஞ்ச நாள் நான் பேசுகிறது ஏதாவது கேட்குறாரா பாரு இந்த மனுஷன். ஹலோ நெய்பர் எங்கே போகிறீங்க, நில்லுங்க அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாங்க. அவர் பாட்டு கண்டுக்காமல் போயிட்டு இருப்பாரா. சரி ஓகே ஓகே நில்லுங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வேற ஓடிடுவாங்க. ரெண்டு பேரும் வேற ஃப்ளாட்டுக்கும் வந்துடுவாங்க. உடனே ஹீரோவும் அல்பத்தனமா, கொடையை கொடுக்குறீங்களா, நைஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க போல், உள்ளே போங்க அப்படின்ட்டு வர சொல்லுவார். ஹீரோயினும் உடனே நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் தான் ரொம்ப நனைஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற உள்ளே வந்துடுவார். ஆனால் ஹீரோயின் மட்டும் உள்ளே போகாமல் வெளியே நின்று வேற டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. சே, வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு சொல்லிட்டு வீரப்பா வேற வெளில வந்துட்டு இப்போ திருப்பி வீட்டுக்குள்ளே போனால் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ரொம்ப கேவலமாக சிரித்து கலாய்ப்பார், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோவும், ஹலோ வீட்டுக்குள்ளே போகாமல் இன்னும் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்ட்டு வர கேட்பாரு. பயத்தில் அப்படியே வர கீழே விழுந்துருவாங்க. தோ இப்போ போகிறேங்க, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு வர சமாளிப்பாங்களாம். இவர் பாட்டு உள்ளே போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு தான் உள்ளே போவார். ஐரினும் உள்ளே போய் பார்ப்பாங்களாம். வீடு வேற பயங்கர க்ளீனாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வர வச்சிருப்பாரு அவங்க ஹஸ்பண்டு. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக வேற இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. பரவாயில்லையே, இந்த மனுஷன் ப்ராப்பராக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிருக்காரு, இந்த ஒரு விஷயத்துக்காகவே இவரை மன்னிச்சிடலாம், இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு நம்ம வெளியவே தூங்குவோம், உள்ளே போனால் நம்மளை கண்டிப்பாக கலாய்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற சோஃபாவில் படுத்துருவாங்க. என்னதான் வெளியே சுற்றினாலும் வீட்டுக்கு வந்து படுக்கிற சுகமே சுகம் அப்படின்னு சொல்லிட்டு வேற தூங்கிடுவாங்களாம். காலையில் ஏஞ்ச உடனே அவங்க ஹஸ்பண்டை வேற வேலைக்கு போயிடுவார். குழந்தைங்க வேற ஏஞ்ச உடனே கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சத்தத்தில் வேற ஏஞ்சி கிச்சன் வேலை வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அங்கே வேற ஒரு லெட்டர் இருக்கும். அதில் இவங்க ஹஸ்பண்டும், ஹனி நேற்று தெரியாமல் கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு, உனக்கு ட்ரெஸ்ஸு வேணும்னா ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் காசு வேற வச்சிருப்பாரு. இவங்க வேற பயங்கர ஹாப்பியாக ஷாப்பிங்காக வேற போயிடுவாங்க. கூட அந்த அசோசியேஷன் ஆண்டியும் கூப்பிட்டுக்கிட்டு, அந்த அசோசியேஷன் ஆண்டி வேற பயங்கர காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வேற எடுத்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினா டேகை பார்த்துட்டு, இது ரொம்ப கேவலமாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் வேறு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உடனே இந்த ஆண்டி வேற பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. உன் பட்ஜெட் தான் என்ன, நீ எதை தான் வாங்க போகிற அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீப்பான ட்ரெஸ்ஸை வேற எடுத்துப்பா. அதேமாதிரி அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஷர்ட்டும் அவங்க குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸும் வேற எடுத்துருவா. உடனே ஆண்டி வேற பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. இதுக்காக தான் இவ்வளோ சைன் போட்டியா, நீ ஒரு நல்ல அம்மா தான், அதேமாதிரி ஒரு நல்ல ஒய்ஃபு தான், அதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல, எல்லாத்தையும் உன் குடும்பத்துக்கே செலவு பண்ணிட்டியே, உனக்காக நீ எப்போ தான் செலவு பண்ண போகிற, மனசில் என்ன தியாகி நினைப்பா அப்படின்னு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், என் ஃபேமிலிக்கு நான் தானே ஏஞ்சல் அப்படின்னு வர காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் நேஷனல் செக்யூரிட்டி ஹெட்டை தான் காட்டுவாங்க. அவரும் வேற ஜே கம்பெனி சேர்மனோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி மீட்டிங் வேறு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இவரும் அவசர அவசரமாக காரில் போய் வேற ஏறுவாராம். இவர் கதையை முடிக்க தான் ஆல்ரெடி சேர்மன் வேலையை பார்த்துருப்பான்ல, அவன் அடியால் வேற ஒரு விஷ ஊசியை வேற கழுத்துலேயே சொருவிடுவான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் வேற எங்கள் ஃப்ளாட்டுக்கு வந்துருவார். ஐரினை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வேற வாங்கிட்டு வந்துருப்பாரு. எடுத்துகிட்டு வந்து கார் ஒரு கேப்பில் வேற சொருவி இருப்பாராம். இறங்க வேற இடமே இருக்காது. நேஷனல் ஹெட்டோட கார் மேலேயே வேற லைட்டாக ஸ்க்ராட்ச் போட்டுருவாரு. பார்க்க வேற காஸ்ட்லி கார் மாதிரி இருக்க, மொய் வைக்க சொல்வாரோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சும்மா போகாமல் சாரி சார் அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. உள்ள வேற நேஷனல் ஹெட் துடிச்சிக்கிட்டு இருப்பாரு. அதை வேற பார்த்துருவாரு. கொலகார வேற சாயை வேற பார்த்துருவான். அவனை நீ வேற பார்த்துட்டியா, உன் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்ட்டு வேற முறைச்சிக்கிட்டே இருப்பான். சாய் பார்த்த உடனே பதத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டுக்கு வந்தவர் திருப்பி கார் எடுத்துகிட்டு வேற வெளில போயிடுவார். பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாயை வேற ரோட்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப நேரம் கழிச்சு திருப்பி வேற ஃப்ளாட்டுக்கு வந்துடுவார். அந்த கொலகார அங்கேருந்து போயே இருக்க மாட்டான். திருப்பி பின்னாடியே வந்து விஷ ஊசியை வேற சாய்க்கும் போட்டுருவான். சாய் வருவாருன்னு சொல்லிட்டு மேலே சமைச்செல்லாம் வச்சுட்டு நம்ம ஹீரோயினை வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. எங்கே போனார் இந்த மனுஷன், இன்னும் ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் தான் கீழே செத்து கிடப்பார்ல, ஃபோனே எடுக்க மாட்டார். கீழே வேற வாட்ச்மேனும் வந்து பார்த்துட்டு, சார் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஒருவேளை செத்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினை கால் பண்ணுவாங்கல்ல, மேம் உங்கள் ஹஸ்பண்ட் கீழே தான் மேம் விழுந்து கிடக்கிறாரு, அசைவே இல்லாமல் இருக்காரு, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு வேற சொல்வார். இன்னது கீழே விழுந்து கிடக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேற பயங்கர ஷாக் ஆகிடுவா. உடனே அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஓடுவா. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ்லாம்
ரிப்போர்ட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு இவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிடுவாங்க. என்ன சொல்கிறீங்க, இறந்துட்டாரா? ஆமாங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. சொன்ன உடனே உங்களுக்கு ஷாக்கு தாங்க முடியாது. இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நான் உங்களை நம்ப மாட்டேன், நான் என் ஹஸ்பண்டை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற ஐசியூக்குள்ளே போயிடுவாங்க. அண்ணி நீங்கள் நடிச்சது போதும், ஏஞ்சிருங்க, எனக்கு அழகாக வருது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர் இறந்தாருன்னு சொல்லிட்டு இவங்களால ஏற்றுக்கவே முடியாது. உடனே டாக்டர் கிட்டேயும் ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் எப்படியாவது காப்பாற்றுங்க, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ட்டு வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைங்க, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இவங்களும் தாங்க முடியாமல் கதறி கதறி வேற எழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த கான்ட்ராக்ட் எல்லாரும் ஜே கம்பெனி சேர்மனை தான் பார்க்க வந்திருப்பான். நீங்கள் சொன்ன மாதிரி என்ன செட்டை நான் கொண்டுட்டேன், அதேமாரி அங்கே இருக்க ஃபூட்டேஜ்லாம் கூட கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். நல்ல வேலை தான் பண்ணியிருக்க, அதேமாரி நீ இதுக்கப்புறம் இந்த ஊர்லேயே இருக்காது, இந்த நாட்டை விட்டே வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் வேறு எடுத்து கொடுப்பான். உடனே இந்த கான்ட்ராக்ட் எல்லாரும் நான் கொல்ல மோந்த ஒருத்தன் என்னை பார்த்துட்டான், அதனால் அவனையும் கொல்ல வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ஏஞ்சி போயிட்டே இருப்பான். சேர்மனா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக வேற உட்காந்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயினை வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த 2 குழந்தைங்கள நான் எப்படி வச்சு காப்பாற்ற போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஏஞ்ச உடனே ஹீரோவும் உட்காந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருப்பான். நேஷனல் செக்யூரிட்டி ஹெட்டுக்கு வேறு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு வேறு நியூஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு வேறு சந்தேகம் வந்துடும். போய் அந்த ராசி பலன் ஆப்பை வேறு ஓப்பன் பண்ணி பார்ப்பானா அதில் வேறு டெத்துன்னு இருக்கும். ஓஹோ, அந்த மெஜிஷியன் அப்போ கொண்டது நம்ம நேஷனல் செக்யூரிட்டி ஹெட்டை தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வேறு இவனுக்கே புரிய ஆரம்பிக்கும். இங்கே கட் பண்ணால் நேஷனல் இன்டெலிஜென்ஸை தான் காட்டுவாங்க. அங்கே வேறு ஒரு டிடெக்டிவ் டேரக்டரே போட்டு கிளிகன்னு கிழிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க பேர் தான் ஐயோ. ஆமாம் சார், நீங்கள் ஜாலியாக உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே நேஷனல் செக்யூரிட்டி ஹெட்டையே யாரோ போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. என்னம்மா சொல்கிற, அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு அட்டாப்சி ரிப்போர்ட்டே இருக்குது, நீ ஏதோ போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்கிற அப்படின்ட்டு வேறு டேரக்டரும் கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு யோவும் சார் ஒன்றுமா உங்களுக்கு புரியல, மிஸ்டர் மூன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்குறதுல ஏதோ பெரிய பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளும் கேள்விப்பட்டோம்ல, மறந்துட்டீங்களா? அதனால் எனிமீஸ் தான் யாராவது போட்டு தள்ளி இருப்பாங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. நீ சந்தேகப்பட்டனா போதுமே, எல்லாரையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவே, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். உடனே இவங்கள வேற தலையை தொங்க போட்டு சோகமாக வேற உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே டேரக்டருக்கும் பாவமாக போயிடுமா. மிஸ்யோ, நீங்கள் சொல்கிறது உண்மைனா என்னை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு ப்ரூஃபை மட்டும் கொண்டு வாங்க, கண்டிப்பாக நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். உடனே யோக்கு வேற பயங்கர ஹாப்பியாக போயிடும். உண்மையாக தான் சொல்கிறீங்களா, தோ ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாலியாக வெளில வருவாங்க. அப்போன்னு பார்த்து அவங்க இவங்களோட சீஃப் வேற வந்துருவாங்க. ஐயோ இந்த விஷமா அப்படின்னு சொல்லிட்டு யோ வேற அப்படியே திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. உடனே அவங்க சீஃபும் வந்துட்டு ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற, டேரக்டர் கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. அதுவா மேம், ஒன்றும் கிடையாது, சும்மா இந்த பக்கம் வந்தேன், அதான் ஒரு அலோ சொல்லலாமேன்னு வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு வேற சமாளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓஹோ, அலோ சொல்ல தான் வந்தியா, சரி ஓகே ஓகே நம்பிட்டேன், போ வேலையை பாரு அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாங்க. உடனே யோவும் பா ராட்சஸு கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக வேறு லேபுக்கும் வந்துக்கிட்டு இருப்பா. உடனே லேபில் இருக்க டெக்கியும் என்னம்மா வெறும் ஹாய் தான் சொன்னியா டேரக்டர் கிட்ட, என்ன சொன்னேன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்ட்டு வேற கிட்ட வந்து உட்காந்துருவான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாலாம். எனக்கு உன்னோட ஹார்ட் வேணும், அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற கிஸ் பண்ணுற மாதிரியே வேற அப்படியே கிட்ட வருவான். டக்குன்னு யோவோட பாக்கெட்டில் கையை விட்டு அவளோட ஃபோனையை வேற எடுத்துருவான். அதில் வேற ஒரு ஆர்டின் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குமா. நான் இதை தான் சொன்னேன், நீ வேற எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வேற சீன் போட்டுட்டு இருப்பான். இதை வச்சு தான் நீ என்ன பேசினானே ஒட்டு கேட்டேன், எப்படி என்னோட கண்டுபிடிப்பு ஐயா கலக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே இவ்வளோ வேற செம்ம கடுப்பாயிடுவா. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னை ஒட்டு கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு வேற சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோ வேற மாறு விஷயத்தில் போய் ஃபியூனரல் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு மூனோட ஃபியூனரலுக்கு வேற வந்திருப்பான். அங்கே யார் யாரையும் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வேற ஓட்டு கேட்டுட்டு இருப்பான். மூன் ஃபியூனரல் நடக்கிற அதே ஆளில் தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஃபியூனரலும் வேற நடக்கும். அவளை நினச்சி ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெய்பர்ஸாக வெளில உட்காந்து வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லை, பாவம் ஹைரினோட ஹஸ்பண்ட் வேற இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த அசோசியேஷன் ஆன்ட்டி வேற எனக்கு ஹைரினை நினச்சா தான் ரொம்ப பாவமாக இருக்குது, அவள் என்ன பண்ண போகிறாளோ அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அது அவங்கள காப்பாற்றல அப்படின்ட்டு வேற அந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆன்ட்டி வேற சொல்லிக்கிட்டு இருக்கும். இன்சூரன்ஸா, இவங்க அதெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, இப்போ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அப்படின்னு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை வேற அப்போ தான் நடந்து வந்துக்கிட்டு இருப்பானா வெளில போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஐரின் வேற உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இவங்க இங்கே என்ன உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மானிட்டரை வேற பார்ப்பான். அப்போ தான் இவங்க ஹஸ்பண்ட் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியும். அச்சோ பாவம், இவர் எப்படி இறந்தாரோ தெரியலையே அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அவங்க அழுகிறத பார்த்தோன்னே ஆறுதல் சொல்லாமா வேணாவா அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே வேற நின்றுக்கிட்டு இருப்பான். வெளியே வேற ஐரினோட குழந்தைங்க வேற விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த ஹவுஸ் ஹஸ்பண்டும் எனக்கு அவசரமாக சூச்சு வருது, நான் போயிட்டு வரேன், நீங்கள் இங்கேயே பத்திரமா இருங்க அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு ஓடிடுவான். இங்கே வேற அந்த கான்ட்ராக்ட் எல்லாரும் வந்து அந்த குழந்தைங்களே வேற வேவ் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவங்க அப்பாவை கொண்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களே தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வேற வந்திருப்பான். இந்த பக்கம் மூனோட ஃபியூனரலுக்கு வேற நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சீஃப் வேற வந்திருப்பாங்க. அங்கே தானே நம்ம ஹீரோவும் இருப்பான். அவனை பார்த்த உடனே இவனை பார்க்க டெரரிஸ்ட் மாதிரியே இருக்கே, பசங்களை போய் அவனை பிடிச்சி கூட்டுவாங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. உடனே அவங்க ஆளுங்களாம் வேற டெரரிஸை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவும் விட்டா போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு வேற ஓட ஆரம்பிச்சிருவான். உடனே அந்த சீஃபும் வேற கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி ஃபியூனரல் ஹாலில்
இருக்க எல்லா கேமராவையும் ஹேக் பண்ணு, என்கிட்டேருந்து ஒருத்தன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான், அவனோட ஐடென்டிட்டி இமீடியட்டாக கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. சொல்லிட்டீங்களா இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்கியை வேற எல்லா கேமராவையும் ஹேக் பண்ணிவிடுவான். இவங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் வேற கேப்சர் பண்ணுவான். அதை பார்த்த உடனே யோவன் வேற பயங்கர ஷாக் ஆகிடுவா. பார்க்கறதுக்கு டெர்ரிஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே டெக்கியை வேற ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணுவானா டெர்ரிஸ்ன்னு சொல்லிட்டு. இவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வேற யோவன் பயங்கரமாக ஷாக் ஆகிடுவா. இந்த பக்கம் ஹவுஸ் ஹஸ்பண்டும் ஜாலியாக ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு பொறுமையாக வேற வருவான். டே குழந்தைங்களா எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வேற தேடிக்கிட்டு இருப்பான். எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஐயோ காணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற ஷாக் ஆகிடுவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே வேற ஐரனுக்கு கால் பண்ணிவிடுவான். கால் பண்ணிவிட்டு ஐரன் ஒரு பேட் நியூஸ், உன் குழந்தைங்களா காணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். எது குழந்தைங்களா காணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐரனும் வேற பயங்கர ஷாக் ஆகிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் இன்டெலிஜென்ஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரிச்சு வேற ஓடிக்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் பிரச்சனை, ஹீரோவுக்கும் பிரச்சனை. 2 பேரும் எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.